நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் 25வது வருஷம் கடைசி நாளிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை பிறக்கப் போவது 2026. ஆனாலும் 25 பிறந்ததே இப்போதான் பிறந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் 25 முடியப் போகிறது. நாளை தினம் இதுவரை நடந்த சம்பவங்கள், மனதுக்கு வேதனையான சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். பழசு எல்லாம் மறந்து போடுங்க, நான் புதிய வழியை உங்களுக்காக திறக்கப் போகிறேன் என்று சொல்கிற தேவன் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். புதிய நாளிலே நாளை ஆண்டவர் சொல்கிறார், இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உனக்கு புதிய வழிகள் தோன்றும், ஆசீர்வாதமான வழிகள் ஆண்டவர் தோன்ற செய்வார். நிறைவேறாத விண்ணப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய வழியில் அந்த புதிய காரியம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வழியாக காரியமாக இருக்கும் என்று கூறி, என்னை கேட்டுக்கொண்டு சகோதரனை சகோதரியை, இன்றைய தினத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வழிகள் பிறக்கட்டும், புதிய சமாதானம் உண்டாகட்டும், இழந்து போனவையெல்லாம் திரும்ப கிடைக்கட்டும். இழந்து போன சமாதானம் எல்லாரும் கிடைக்கலாம், ஆனால் சமாதானம் கிடைப்பது பெரிது. அந்த இழந்து போன சமாதானத்தையும் இந்த புதிய வருஷத்திலே உங்களுக்கு கிடைக்கும்படியாக நான் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் நல்லா இருங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்று கூறி முடிக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனல் த வேர்ல்ட் இருக்கிறது, அதை கேட்டு மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.